இயேசு பாடுபட்ட முதலாம் ஸ்தலம். இயேசு சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். குற்றவாளி கூண்டில் ஒரு நீதிபதி. தீர்ப்பிட வந்தவரே இங்கு தீர்ப்பிடப்படுகிறார். கடவுளின் பெயரால் செயல்பட்டவரை இதோ மனித அதிகாரம் கண்டனத்திற்கு ஆளாக்குகின்றது. உண்மையை சந்திக்கும் நெஞ்சுரம் ஆளுநர் பிலாத்துவுக்கு இல்லாமல் போனதால் இயேசு சாவுக்குரியவர் என தீர்ப்பு எழுதப்படுகின்றது. கடலோர பகுதிகளில் வாழும் நாங்கள் சுனாமி பேரலைகளின் சீற்றத்திற்கு ஆளாகியது நாங்கள் செய்த பாவம் அல்ல. அது பிரபஞ்ச இயக்கத்தின் புரிந்து கொள்ள முடியாத அம்சம். இயற்கையின் சமநிலையை குலைக்கும் சில தேசங்களினுடைய சுயநல செயல்பாடுகள் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாமே தவிர இதற்கு கடவுளையோ இயற்கையையோ குற்றம் சாட்டுவதில் எந்த புண்ணியமும் இல்லை. இயேசு பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம். இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போருக்கு இளைப்பாற்றி அருளிய இதயத்திற்கு கழுமரம் பரிசளிக்கப்படுகின்றது. பிறர்க்கெனவே வாழ்ந்து வந்த இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. சிலுவையை இயேசு மறுக்கவில்லை, கனிவோடு ஏற்றுக்கொள்ளுகின்றார். சுனாமி என்பது கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் நிகழ்ந்துவிட்ட பேரழிவு. முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்ப வசதி இருந்திருந்தால் ஒருவேளை சேதாரங்களை குறைத்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு நடந்தது நடந்துவிட்டது. இது ஒரு சிலுவைதான், மிகப்பெரிய பாரமான சிலுவை. அதையே நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் முடியுமா? நம்மால் தவிர்க்க முடியாததை, நடந்து முடிந்ததை, நமது சக்திக்கு மீறியதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும்.
இயேசு பாடுபட்ட மூன்றாம் ஸ்தலம். இயேசு முதன்முறை தரையில் விழுகிறார். ஆதியிலே இருந்த வார்த்தை, உலகங்களையெல்லாம் படைத்த வார்த்தை, இதோ மண்ணை முத்தமிடுகிறது. இயேசு தரையில் குப்புற விடுகிறார். சுமை தாங்கியே சுமை தாழாமல் சாய்கின்றது. ஆனால் இந்த சிலுவையால் இயேசுவை விழுங்கிவிட முடியாது. அவரது உடலை சிதைக்கலாம், உருவை குலைக்கலாம், ஆனால் அவரது லட்சிய கனவை கலைக்க முடியாது. திடுதிப்பென்று கடல் பொங்கி வந்து எங்கள் உடைமைகளையும் நாங்கள் நேசித்த உயிர்களையும் அப்படியே வழித்து கொண்டு போனது எங்கள் கண் முன்பாகவே. ஐயோ, காப்பாற்ற முடியவில்லையே என்ற இயலாமை உணர்வு அப்போது எங்களை மேற்கொண்டது உண்மைதான். ஆனால் வாழ்வை விட எந்த துன்பமும் வலிமையானதாக இருக்க முடியாது. இயேசு பாடுபட்ட நான்காம் ஸ்தலம். இயேசு தம் தாயை சந்திக்கிறார். கசங்கி பிழிந்த நிலையில் கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்லப்படும் தன் மகனை எதிர்கொள்ளுகிறார் மரியாள். திங்கள் 10 சுமந்து பெதாயின் நெஞ்சம் வாளால் ஊடுருவப்படுகிறது. இருவர் விழிகளும் மௌனமாக சந்தித்துக் கொள்ளுகின்றன. சிலுவையை தோளில் சுமக்கிறார் இயேசு. சிலுவையோடு இயேசுவையும் உள்ளத்தில் சுமக்கின்றார் அன்னை. விஷப்பாம்பை போல படமெடுத்து வந்த கடல் அலைகளினுடைய பாய்ச்சலுக்கு உயிர் தப்பிய எங்கள் குழந்தைகள் தங்கள் பெற்றோரை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து நிராதரவாக நின்றது எங்களை ஓர் உலுக்கு உலுக்கிவிட்டது. என்றாலும் அந்த சின்னஞ்சிறு தெய்வங்களை அரவணைத்துக் கொள்ள தாயன்போடு நீண்ட அந்த கரங்களை கண்டதும் ஒரு புதிய தலைமுறைக்கான நம்பிக்கை துளிர்த்தது. துன்பங்களில் துவளும் எங்களை தாயன்போடு தாங்குகிறார் கடவுள், தாயுள்ளம் கொண்டவர்கள் உருவத்தில். இயேசு பாடுபட்ட ஐந்தாம் ஸ்தலம். இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். நிழல் தரும் மேகத்திற்கே நிழல் தேவைப்படுகிறது. படைத்தவருக்கே படைப்பின் உதவி அவசியமாகிறது. இயேசுவின் சிலுவையை தான் சுமந்து உதவுகிறார் வழிப்போக்கரான சீரேனே ஊர் சீமோன். நல்ல அயலானாகிய இயேசுவுக்கே நல்ல அயலானாகிறார். பேரலை தாக்குதலில் சிக்கி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நிலை குலைந்து நாங்கள் சிதறிக் கிடக்கும் செய்தியை அறிந்த மாத்திரத்தில் சில நல்ல உள்ளங்கள் உதவிக்கு ஓடோடி வந்தார்கள். பாதிக்கப்பட்ட எல்லா பகுதி மக்களுக்கும் உடனே உதவி போய் சேரவில்லை என்றாலும், முறைப்படுத்தப்பட்ட நிவாரணம் மெதுவாகவே வந்தடைந்தாலும், இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் உதவி செய்வதற்காக ஓடி வந்தார்களே, அவர்கள்தான் மனிதம் இன்னும் மறத்துப் போகவில்லை என்பதற்கு சாட்சிகள். இயேசு பாடுபட்ட ஆறாம் ஸ்தலம். இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். தனது சாயலாகவும் பாவனையாகவும் மனிதரை படைத்த தெய்வம்
உருவமற்று சிதைகிறது. இறைவன் எழுதிய தனிப்பெரும் ஓவியம் சின்னா பின்னமாய் சீரழிகிறது. இயேசுவின் திருமுகத்தை ரோனிக்காள் துடைக்கிறார். அருவருக்கத்தக்க அந்த முகத்தின் முத்திரை துணியில் பதிகிறது பரிசாக. கடல் அலைகளின் ஆவேசத்துக்கு பலியான எங்கள் சொந்த பந்தங்களுடைய சடலங்கள் எல்லாம் சிதிலமடைந்து நாலா பக்கமும் சிதறிக் கிடந்தன. ஒரு நாள் 2 நாள் அல்ல, சில இடங்களில் வாரக்கணக்கிலும். எங்களுக்கு பாதுகாப்பளித்து வந்த அழகு மனைகள் இடிந்து நொறுங்கி கிடக்க, சில ஊர்களில் அவை இருந்த சுவடுகள் கூட துடைக்கப்பட்டு விட்டன. இந்த அலங்கோலத்தை எங்களால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. எனினும் தக்க நேரத்தில் வந்து உதவிய சிலரால் எங்களுடைய துக்கம் சிறிதளவாவது துடைக்கப்பட்டது. இயேசு பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். இயேசு மீண்டும் தரையில் விழுகிறார். பிரபஞ்சத்தின் கிரகங்களையெல்லாம் இயக்கியவரும் இறைமகன் தொடர்ந்து செல்ல இயலாது கிறங்கி தடுமாறுகிறார். உடம்பிலே தெம்பு இல்லை. வலுவற்ற ஊனுடல் ஆன்மாவுடன் ஒத்துழைக்க மறுக்கின்றது. மண்ணை கவ்வுகின்றார் மணுமகன். எனினும் அவரது லட்சிய கனவு அவரை மீளவும் தூக்கி நிறுத்துகின்றது. டிசம்பர் 26 வந்த நிஜமான சுனாமியை கூட ஊர் வழியாக நாங்கள் எதிர்கொண்டு கரையேறிவிட்டோம். ஆனால் அடுத்து வந்த நாட்களில் அவிழ்த்து விடப்பட்ட இந்த சுனாமி புரளிகளால் தான் நாங்கள் மிகுந்த வேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக நேரிட்டது. ஏற்கனவே இருந்த அனைத்தையும் இழந்து தற்காலிக குடியிருப்புகளில் தஞ்சம் புகுந்திருந்த நாங்கள் வாழ்க்கை மீது வைத்திருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் இந்த புரளிகளால் இழந்துவிடும் சூழ்நிலை உருவாகியது. அதையும் கடந்துதான் நாங்கள் இப்போது வாழ்வை சந்தித்து வருகிறோம். இயேசு பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். இயேசு அழும் பெண்களுக்கு ஆறுதல் மொழிகிறார். பச்சை மரத்தை பார்த்து பட்டமரம் கண்ணீர் வடிக்கின்றது. இயேசுவின் பரிதாப கோலத்தைக் கண்டு ஒப்பாரி வைத்து பிரலாபிக்கின்றனர் எருசலேம் மகளிர் சிலர். ஆறுதல் கூற வந்தவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார் இயேசு. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சவால் விடுகிறார். கடல் கோளுக்கு பலியானவர்களில் பெண்களும் குழந்தைகளும் தான் மிக அதிகம். பல பெண்களால் ஓடி உயிர் பிழைக்க முடியாதபடி அவர்களுடைய ஆடையே தடையாக இருந்துவிட்டது. அதையும் விட முதல் அலையில் சிதறி ஓடிய தங்கள் குழந்தைகளை தேடிச் சென்று 2வது அலையில் சிக்கி உயிரிழந்த பெண்களின் எண்ணிக்கை மிகவும் கணிசமானது. இவற்றையெல்லாம் நேரடியாக கண்ட பிறகும் கூட மனமுடைந்து முடங்கி விடாமல் மிஞ்சி இருக்கக்கூடிய குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் இப்பொழுது பெண்கள்தான் மிகவும் மும்முரமாக இருக்கிறார்கள். இயேசு பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். இயேசு 3ஆம் முறையாய் கீழே விழுகிறார். உலகின் பாவங்களை போக்க வந்த இறைவனின் செம்மறி வீதியில் வீழ்ந்து கிடக்கிறது. இந்த பூலோகத்தையே தம் அன்பு கரங்களில் ஏந்தி நிற்கும் இறைமகன் பூமியை சரணடைகிறார்.
இயேசு 3ஆம் முறையாக தரையில் விழுகிறார். இனி அவரிடம் எஞ்சியிருப்பதெல்லாம் தந்தை தன்னை கைவிட மாட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை ஒன்று மட்டுமே. சுனாமி தாக்குதல் நடந்து ஏறத்தாழ 3 மாதமாக போகிறது. இருந்தாலும் அந்த பயம் இன்னும் எங்களை விட்டு நீங்கிய பாடில்லை. சிறுக சிறுக நாங்கள் சேர்த்து வைக்கும் தன்னம்பிக்கையை தவிடுபொடியாக்குவது போல அடிக்கடி வந்து போகும் நிலநடுக்கங்கள். மீன்பிடிக்க செல்லலாம் என்றால் பிடித்து வரும் மீனை சந்தையில் வாங்குவார்களா மாட்டார்களா என்ற சந்தேகம். இன்னும் எத்தனை நாட்கள்தான் தற்காலிகமாகவே வாழ்வது என்ற விரக்தி. இவற்றுக்கிடையே ஊசலாடிக்கொண்டு நிரந்தரமான தீர்வை எதிர்நோக்கி இன்னும் நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசு பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. ஆடையில்லா மனிதரை அரை மனிதர் என்கிறது சமூகம். ஆடை என்பது தன்மானத்தின் சின்னம். இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. அவமானத்தின் சிகரத்தில் நிறுத்தப்படுகிறார் இயேசு. அவசங்கையான கும்பலின் முன்னால் நிர்வாணியான இயேசு கேலிப் பொருளாகிறார். பேரலை தாக்குதலால் எங்களுக்கு நேரிட்டுள்ள இழப்பு சாதாரணமானதல்ல. உடைமைகளை இழந்தோம், உறையும் இல்லங்களை இழந்தோம், ஈடே செய்ய முடியாத உயிர்களை இழந்தோம். இவற்றோடு கூடவே கண்ணிமைக்கும் நேரத்தில் இதுவரை இந்த சமூகத்தில் எங்களுக்கு இருந்து வந்த இடத்தையும் இழந்தோம். கௌரவமாய் வாழ்ந்தவர்கள் திடீரென கையேந்துபவர்களாக ஆகிவிட்டோம். இயேசு பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். ஒரு சோக நாடகத்தின் உச்சக்கட்டம் ஒரு மலையுச்சியில் நிறைவேறுகிறது. மயிர் கத்தரிப்பவர் முன்னிலையில் கத்தாத ஆட்டை போல கைகளை விரித்துக் கொடுக்கிறார் இயேசு. மாசற்ற இரத்தம் மலைமுகட்டில் சிந்தப்படுகிறது. குற்றமற்றவர் குற்றவாளிகளுடன் கழுமரத்தில் தொங்குகிறார். இனி நாங்கள் சகஜமான வாழ்க்கைக்கு திரும்பியாக வேண்டும். சுனாமிக்கு முன்பு இருந்ததைப் போலவே எங்களுக்கு நிரந்தரமான இடமும் தொழிலை தொடங்க கருவிகளும் வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை கடலோடு பின்னி பிணைந்த வாழ்க்கை, சிலுவையில் அறையப்பட்டது மாதிரி. சுனாமி தாக்கிய இந்த சூழ்நிலையில் கடலே ஒரு பெரிய சிலுவையாகத்தான் தெரிகிறது. ஆனாலும் இந்த சிலுவையோடு உள்ள வரையில்தான் எங்களுக்கு வாழ்க்கையே சாத்தியமாகும். இயேசு பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் ஆவியை கையளிக்கிறார். குன்றின் மேல் ஒளிர வேண்டிய உலகின் ஒளி இருளால் விழுங்கப்படுகிறது. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். ஆனால் இயேசுவின் சகாப்தம் இத்தோடு முற்றுப் பெறவில்லை. ஏனெனில் இயேசு சிலுவையில் சாகவில்லை, ஆவியை கையளிக்கிறார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்து விடுவதில்லை, அது புது வாழ்வாய் பிறப்பெடுக்கிறது. இயேசுவின் சாவும் இப்படித்தான். சாவிலே உயிர்ப்பு மலர்கிறது. அன்றாடம் பார்த்து பார்த்து பழகிய கடல் ஒரு நாள் திடீரென்று விஸ்வரூபம் எடுத்து அழிக்க வந்தால்
உயிரை காத்துக்கொள்ள ஓடுவதுதான் எதிர்பார்க்கக்கூடியது. ஆனால் அப்படிப்பட்டதொரு ஆபத்தான சூழ்நிலையிலும் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாத பலர் இந்த இடிபாடுகளில் சிக்கி தவிப்போரை காப்பாற்றுவதற்காக விரைந்தார்கள். வழித்துச் செல்லும் வெள்ளத்தை எதிர்த்து துணிச்சலோடு போராடி பல உயிர்களை மீட்டார்கள். உயிர்களை காக்கும் இந்த புனித பணியில் சிலர் தங்களுடைய உயிரையே தியாகமும் செய்துள்ளார்கள். இயேசு பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். இயேசுவின் உடல் அன்னையின் மடியில் கிடத்தப்படுகிறது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். ஆனால் இல்லாத பழியெல்லாம் சுமத்தப்பட்டு தன் மகன் கொலை செய்யப்படும் கோரத்தை காணும் துர்ப்பாக்கியத்திற்கு ஆளாகிறார் மரியாள். எனினும் அவநம்பிக்கை கொள்ளவில்லை நம் அன்னை. இறந்த மணுமகன் உடலை தன் மீது கிடத்தி உலகம் உய்ய தன் உயிரீந்த மெசியா அவரே என்ற நற்செய்தியை அறிவிக்கும் முதல் தூதராகிறார். தாய் எப்போதுமே தாய்தான். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய பிள்ளையை தாய் அடிக்க நேர்ந்து விடலாம். ஆனால் அந்த குழந்தை அழுவதை பார்த்து எந்த தாயும் சந்தோஷப்பட மாட்டார். அப்படித்தான் எங்கள் கடல் தாயையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். கடல் பொங்கி பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதற்காக அதை வெறுக்க முடியுமா? அதுதான் இதுவரை எங்களை காத்து வந்தது. இனியும் அந்த தாய்தான் எங்களை காக்கும். இயேசு பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். இயேசுவின் உடல் கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்படுகிறது. நரிகளுக்கு வளைகளையும் பறவைகளுக்கு கூடுகளையும் தந்து பராமரிக்கும் கடவுளின் மகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமின்றி போகிறது. இயேசுவின் உடல் வேறொருவருக்கு சொந்தமான கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்படுகிறது. பிறப்பிலும் இறப்பிலும் தனக்கென எதையுமே சொந்தம் கொண்டாடாத இயேசுவுக்கு உலகனைத்தும் சொந்தமாகிவிடுகிறது. சுனாமியை தொடர்ந்த அந்த நாட்களில் இறந்தவர்களுக்குரிய மரியாதை தரவோ துக்கத்தை கிரகித்துக் கொள்ளவோ அவகாசமில்லை. ஒரு பாவமும் அறியாத ஆயிரக்கணக்கானோரின் உடல்களை மொத்தமாக அவசரமாய் தோண்டிய குழிகளுக்குள் அரையும் குறையுமாய் நாங்கள் புதைக்க நேர்ந்தது. 500-600 கிலோமீட்டருக்கும் மேலாக நீண்ட வங்க கடற்கரை முழுவதுமே ஒரு நீண்ட இடுகாடாக மாறியிருந்தது. ஆனால் அவர்களுடைய நினைவுகள் எங்கள் நெஞ்சில் நிறைந்துள்ளன. அவர்களுடைய கனவுகள் இந்த கடற்கரை எங்கும் விதைக்கப்பட்டுள்ளன. இது புண்ணிய பூமி.